பார்வையில் இல்லாதப்ப ஏதோ கர்த்தருக்கு பிரியமில்லாத வாயில பேசியிருப்பாங்களோ. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குமாரன் எண்ணிக்கையில 7 குமாரன் 3 குமாரத்திகள் ஒவ்வொருவருக்காக 10 பலிகளை செலுத்துகிற ஒரு நல்ல தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். கொஞ்சம் நெஞ்ச ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். 7000 ஆடுகள், 7000 ஆடுகள். கிராமத்துல சபை நடத்துற பாஸ்டர் போய் கேட்டா, அவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏன் ஆராதனைக்கு வரலன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? பாஸ்டர் என் மாட்டுக்கு ஜெபம் இல்லை. ஆமா, நான் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஆமே, எங்க ஒய்ஃப் ஊர் பக்கத்துல ஒரு சின்ன ஊர்ல. அப்ப இது மாதிரி ஒரு 3 மணி நேரம் துதி ஆராதனை பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே போய்கிட்டு இருக்கும்போது அந்த பாஸ்டர் கேட்டாரு, என்ன உங்களை சர்ச்சுக்கு காணும்? ஐயா, வீட்டுக்கு வந்து மாட்டுக்கு ஜெபம் போயிருங்க, வீட்டுக்கு வந்து மாட்டுக்கு ஜெபம் போயிருங்க, மாடு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. போய் அந்த மாட்டு மேல கை வச்சு ஜெபித்தார் அந்த போதகர். 2 மாடு வந்துட்டாலே ஆராதனைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, என்ன அமைதியா இருக்கிறீங்க? நேற்று மழை பெஞ்சது உண்மைதான், குளிர் காக்க அடிக்கிறது உண்மைதான், ஆனா ஆவியில குளிர் அடிச்சிடவே கூடாது, அனலா இருக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. 2 மாடு, கொஞ்சம் 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள். எப்படி தண்ணி ஊத்திருப்பாரோ, அதனாலதான் போடப்பட்டிருக்கு திரளான வேலைக்காரர்கள். ஒரு ஆளை வேலை பார்க்க முடியும்? ஊர்ல எல்லா பேரும் ரெபேக்காள் மாதிரி இருப்பானா? உனக்கும் ஊத்துவேன் தண்ணி, 10 ஒட்டகங்களுக்கும் ஊத்த முடியுமா? அவன் ஊத்தி இருக்கிறா குணசாலியான ஸ்திரீ. 3000 ஒட்டகத்துக்கு எப்படி ஊத்த முடியும்? 500 ஏறு மாடுகள், 500 கழுதைகள், திரளான படிவிடைக்காரர்கள். இவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தும் அவன் கர்த்தரை தேடுவதில் உண்மையா இருக்கிறான், சுத்தமா இருக்கிறான், கர்த்தருக்கு பயந்து இருக்கிறான். திடீரென்று ஒரு பேட் நியூஸை கேள்விப்படுகிறான். 4 பேர், யோபு 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 4 பேர். முதலாவதாக நம்ம பார்க்கிறோம் 13, 14 வசனங்கள்ல 14ஆம் வசனம், ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள், வேலையாட்களையும் பட்டையை கருக்கினால் வெட்டி போட்டார்கள். ஃபர்ஸ்ட் பேட் நியூஸ். அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். 16ஆம் வசனம், இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் இன்னொருவன் வந்து சொல்லுகிறான், அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் பட்சித்து போட்டது, நான் ஒருவன் மாத்திரம் தப்பி வந்தேன். 17ஆம் வசனத்துல, ஒட்டகங்கள் மேல் விழுந்து ஒட்டகங்களை ஓட்டி கொண்டு போனார்கள், வேலையாட்களை பட்டையை கருக்கினால் வெட்டினார்கள். 19ஆம் வசனம், வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து வீட்டின் 4 மூலைகளிலும் அடிக்க பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் 10 பிள்ளைகளும் இறந்து போனார்கள். இந்த 4 பேட் நியூஸும் ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஒரே நாள்ல 4 துர்ச்செய்தி வருது. ரெக்கவர் ஆகிறக்குள்ள அடுத்தடுத்த அடி கேள்விப்படுறோம். அடுத்த கால்நடை போச்சு, ஒட்டகம், ஆடுகள், மாடுகள், நேர்மாடுகள் எல்லாம் போய்கிட்டு இருந்துச்சுன்னு கேள்விப்படுறக்குள்ள உச்சகட்டமான ஒரு காரியம் வந்து தலையில தட்டுது. என்ன? உன் 10 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு உபத்திரவத்தின் வெளியே நீங்களும் நானும் இன்னைக்கு போயிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனா யோபோட டபுள் மடங்கு கவலையா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது மேடையில இருந்து. அல்லேலூயா. யோபு மாதிரி யோசிச்சு பாருங்க, எல்லா விதத்திலையும் லாஸ். பிசிக்கலா அவ்வளவு அவன் சரீரம் என்ன செய்யுது? சரீரமெல்லாம் பருக்கள், சோதனை பயங்கரமா வந்துச்சு. ஏன் சாத்தான் சோதிக்கிறதுக்கு கர்த்தர் அனுமதி கொடுத்தா? ஏன்னா கர்த்தர் நம்மளை நம்புறார். ஆமான்னு சொல்லுங்க. யோபு ரொம்ப நம்பினார். யோபுவை பத்தி சாத்தான் பிதற்றுகிறவன் பாத்தீங்களா? அவன் பொய்யரும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் வேதம் சொல்லுது. ஆண்டவர்கிட்ட போய் தர்க்கம் பண்ணுகிறான். ஆண்டவரே, நீ ரொம்ப நல்லவன்னு சொல்றீர், நீ ரொம்ப உத்தமன்னு சொல்றீர், நீ இந்த சாட்சியாபர சபைக்கு வர்ற 2வது ஆராதனைக்கு வர்ற விசுவாசியை பார்த்து நீர் என்ன சொல்றீரு? அமைதியா இருக்கிறீங்க, சொல்லுங்க, உத்தமன்னு சொல்றீர். எதுவும் பயப்படாதீங்க, யோபுக்குமா எதுவும் நமக்கு வராது. கர்த்தர் தெளிவா போட்டிருக்கிறார். அவனை தொலைச்சு கூட ஆண்டவர் சொன்னார் சாத்தாங்க. அல்லேலூயா. அப்ப இல்ல, உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற ஆசீர்வாதத்துக்காக தான் அவன் வர்றான், நீங்க கொடுக்குற ஏதோ நன்மைக்காக தான் உங்களை பின்பற்றான் அப்படின்னு உடனே நீங்க சோதிக்க எனக்கு கொஞ்சம் உத்தரவு கொடுத்து பாருங்க. என்ன? கர்த்தர் யோபுவை நம்பினார், யோபின் மீது நம்பிக்கை வைத்தார். 9ஆம் வசனத்துல சாத்தான் சொல்றான், யோபு 1:9, கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விருதாவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்.
நீர் அவனையும் வீட்டையும் எல்லாவற்றையும் சுற்றி வேலை அடைத்திருக்கிறீர். அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்திருக்கிறீர். உம்முடைய கையை நீட்டி அவனை உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கிறானா இல்லையான்னு பாருங்கன்னு ஒரு சேலஞ்ச போட்டுட்டு போயிட்டான் ஆண்டவர்கிட்ட. உங்களை பத்தி என்ன பத்தி ஒரு சேலஞ்ச ஆண்டவர்கிட்ட போட்டுட்டு போயிட்டான். நீங்க கொஞ்சம் 5வது வாரம் வரட்டும், கறி எடுக்க காசு இருக்காது, அன்னைக்கு பாருங்க உங்க பிள்ளை நீங்க பெருமையா சொன்ன விசுவாசி உங்களை என்ன சொல்றான்னு பாருங்க. என்ன அப்படின்னு என்ன செய்யறாரு ஆண்டவன்? இங்க கர்த்தர் உங்களை நம்புறாருங்க. பக்கத்துல பாசு ஆண்டவர் ரொம்ப நம்புறாரு. உலகத்துல எல்லாரும் ஆண்டவர் நம்மளை ரொம்ப நம்புறாரு. நான் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக அல்ல, நான் கொடுத்த நன்மைகளுக்காக அல்ல, என் யோபு என்னைய உத்தமமாய் பின்பற்றுகிறவன். அவன் என்னைய நேசிக்கிறவன். நீ நான் கொடுக்கறதுக்காக நீ பின்பற்றான்னு சொல்ல அதை சாத்தானே. நீ போ சோதித்து பாரு. என் பிள்ளையாகிய என் தாசனாகிய யோபை சோதித்து பாரு. இந்த எல்லா பேட் நியூஸையும் கேட்டு யோபு வாயிலிருந்து சாத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு காரியம் தெரியுமா? இவன் தேவனை தூஷிப்பான். உபத்திரவத்தை எப்படி நம்ம ஆசீர்வாதமா மாற்றுவது என்பதுக்கு யோபு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். உபத்திரவத்தில் உங்க முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை அதிக ஆசீர்வாதமா இருக்கும் என்பதற்கு யோபு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. யோபுவின் இருதயத்துல ஃபர்ஸ்ட் காரியம் எழுதிக்கங்க, உறுதியான ஒரு தீர்மானம் உடையவனாய் இருந்தான். ஆங்கிலத்தில் ஒரு கொட்டேஷன் உண்டு, if you don't stand for something you will fall for anything. இதுதான் எனக்கு கொள்கை, இதுதான் என்னுடைய தீர்மானம் என்று ஒருவன் உறுதியா இல்லைன்னு அவன் இருபட்டமும் அடிக்கிற காற்றினால் அடிபட்டு அலைகிற அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல உபத்திரவத்தை பத்தி எழுதுகிறார். அதனால இரு மனதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒரே மனம், என் உபத்திரவத்திலும் என் வேதனையிலும் என் நெருக்கத்திலும் என் கஷ்டத்திலும் என் தேவனை நான் தூஷிக்க மாட்டேன். ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் ஜோப் எடுத்திருந்தார். என்னது? தேவனை தூஷிக்க மாட்டேன். சரி, சாத்தான் சொன்னா அதே மாதிரி எல்லாம் நடக்குது. இப்ப யார் சொல்றா? கூட இருக்கிற மனைவி. 2வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 9வது வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? பாத்தீங்களா? கொஞ்சம் அம்மா கிளப்பி விடுறாங்க. என்ன கிளப்பி விடுறாங்க? ஏன் நீ தூசிய, ஏன் இவரை தூசிக்க சொல்ற? என்ன சொல்றா? நீ தேவனை தூஷித்து curse God and die, ஜீவனை விடு. யோபு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கலங்க. இந்த நேரத்துல கூட இருக்கிறவங்க நிறைய ஆலோசனை சொல்லுவாங்க. அதை பண்ணிருங்க, இதை பண்ணிருங்க, எதுனாலும் பண்ணுங்க. தேவன் இடத்துல இருதயத்துல கூட ஏன் ஆண்டவரை இதை செய்யுங்க, ஏன் என் குடும்பத்துல இதை செய்வீங்க, ஏன் எனக்கு இப்படி நடக்குது என்று தேவனுடைய கிரியைகளை கொஸ்டின் பண்ணாம அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்வார் என்கிற இருதயத்தோடு இருக்கணும். ஹல்லேலூயா. சங்கீதம் 39 1வது வசனத்துல சங்கீதக்காரன் இப்படியாக வாசி சொல்லுகிறார், என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கர் எனக்கு முன்பாக இருக்க மட்டும். நல்ல கவனிங்க, உபத்திரவத்துல துன்மார்க்கர் உங்களுக்கு முன்பாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. தேவனை தூஷிக்கிறானா? பவுலும் சீலாவும் சிறையில் இருக்கும்போது சுற்றி இருந்தவங்க பார்த்து கொண்டிருந்தாங்க. அடி வாங்கியிருக்காங்க, ஏசப்பா வேற சொல்லி உனக்கு அடிதான கிடைச்சிச்சு, நீ என்ன செய்ய போற? அவங்க துதித்தாங்க. சங்கீதக்காரன் சொல்றார், என் வாய்க்கு அடிவாளம், வாயை கண்ட்ரோல் பண்ணுறேன். எதற்கு? நான் தேவனை தூஷிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. என்ன ஆண்டவரே, நீங்க தான் அந்த சவுல் வீட்டுல போய் என்னைய மருமகனை விட்டீங்க, இங்கதான் நான் கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறேன், இங்க என்னன்னா இங்கேயும் அடி விழுது, தூஷிக்கல. ஹல்லேலூயா. இதேதான் யோபின் அனுபவமும். தேவனை தூஷிக்காதீங்க. தேவனை ஒரு போதும் ஆண்டவரே ஏன் இப்படி என்று நீங்க ஏன் என்னைய மட்டும் இப்படி பண்ண? ஆமென். நகோமி சொல்றாங்க, ரூத் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம், சர்வ வல்லவர் என் வாழ்க்கையை கசப்பாக்கினா என்னை மாறா என்று சொல்லுங்கள். நகோமியின் வாழ்க்கையிலையும் ஒரு கசப்பான அனுபவம் வந்துச்சு. சர்வ வல்லவர், அதாவது நல்லா நடத்தும் போது அவர் சர்வ வல்லவர், கொஞ்சம் உபத்திரம் வந்த போது அவர் என்ன செய்யறாரு? கசப்பாக்குகிறார். அவர் என் வாழ்க்கையை ரொம்ப கடினப்படுத்துகிறார். இன்னொரு பார்ப்போம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம்
மூன்றாவது வசனம் 23வது 24 வசனத்தை வாசிங்க. அவர்கள் மாராவிலே வந்தபோது, மாராவிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு மாரா என்கிற இடத்துக்கு வந்தபோது, மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால், இந்த வழியில வனாந்தரத்துல தண்ணி கிடையாது, அப்பம் கிடையாது, கர்த்தர் தான் கொடுக்கிறார். இந்த இடத்துல தண்ணீர் கசப்பா இருந்துச்சாம். உடனே என்ன செய்யறாங்க? அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது, குடிக்க முடியல. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, பாத்தீங்களா, மாரா என்றால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பிட்டர்னஸ். எல்லாம் கவனிங்க. பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸ். தேவனுக்கு விரோதமா பிட்டர் வேர்ட்ஸ் பேசுறதுக்கு உங்களை தள்ளிடாம பாத்துக்கோங்க. தேவனுக்கு விரோதமா கசப்பான வார்த்தையை பேச இடம் கொடுத்துடவே நம்ம கூடாது. மாரா என்கிற இடத்துக்கு வந்த உடனே முறுமுறுத்தார்கள். யார? அவர்களுக்கு கொடுத்த மாஸ்டர் மோசே அவர்களை முறுமுறுத்தார்கள். இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த எத்தனை ஆசீர்வாதங்களை நம்ம முறுமுறுக்கிறோம். கர்த்தர் நடத்தாமல போய்விடுவார். எகிப்திலிருந்து எவ்வளவு பெரிய விடுதலை கொடுத்தார். பார்வோன் சேனைகளிலிருந்து தப்புவித்தார். அப்பத்தை கொடுக்கிறார், காடையை கொடுக்கிறார், தண்ணீரை அற்புதமாய் கொடுக்கிறார். முறுமுறுப்பு வந்துருச்சு. கர்த்தர் நடத்துகிற வழியை தூசிக்கிறாங்க. என்னென்ன வழி? நாங்க எகிப்துக்கு போயிருவோமே, அங்கேயே இருந்திருக்கலாமே. எல்லாம் கவனிங்க. தூஷிக்காதீங்க. பிள்ளைகள் அநேகர் இருக்கிறீங்க. உங்க பெற்றோரை என்ன செய்யாதீங்க? தூஷிக்காதீங்க. மோசேக்கு விரோதமா முறுமுறுக்கல, கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். என்ன குழம்பு அப்படி முறுமுறுத்தா யார முறுமுறுக்கிறீங்க? சொல்ல மாட்டாங்க. எனக்கு நல்ல தெரியும். என்ன சட்டம் வாங்கி கொடுத்தீங்க? நல்லாவே இல்ல. என்ன ஸ்கூல்ல சேர்த்திருக்கிறீங்க? நல்லாவே இல்ல. எல்லா நேரமும் மற்ற ஸ்கூல் நல்லா தான் தெரியும். ஆமாவா இல்லையா? எங்க அன்னை பிள்ளைகளுக்கு எல்லாம் லீவ் விட்டாங்க சீக்கிரமா. எங்க பையனுக்கு 2 நாள் டியூஸ்டே தான் பரீட்சை முடிஞ்சிச்சு. அவங்களே சின்ன பையன் தானே. அவங்க டெய்லி வந்து, ஜெரமி எங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு தெரியுமா, எங்களுக்கு எல்லாம் ஹாலிடே. ஓகே, யார் நீங்க ஹாஃபலில அந்த ஸ்கூல்ல சேர்த்துங்க. அந்த ஸ்கூல்ல என்ன போர்டு போடுவாங்கன்னு தெரியுமா? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூலுக்கு. அது தெரியாது மேன்மையா. நம்ம தூஷித்தோம். யாரை தூஷிக்கிறோம்? கர்த்தரை தூஷிக்கிறோம். என்ன இந்த சாம்பார் டெய்லி இதே சாம்பாரா அப்படின்னா யாரை தூஷிக்கிறீங்க? சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். கர்த்தரை தூஷிக்கிறீங்க. பிள்ளைகள் என்ன ஹோம்ல என்ன போட்டாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை? என்னது? லெமன் சாதம். என் மனைவியை விட்டீங்கன்னா 7 நாள் அதே சாப்பிடுவாங்க. ஆமா, அதனால அப்பப்ப அவங்களை மறக்கடிக்க வேண்டியது. எனக்கு அதே போட்டுக்கூடாது. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சோறு மிச்சமானா உடனே என்ன ஆயிடும்? எங்க வீட்டுல அடுத்த நாள் லெமன் சாதம். என்ன லெமன் அப்படின்னு யார தூஷிக்கிறோம்? இந்த லெமன் சாதம் நம்ம அப்பா சம்பளம் வாங்கி, இல்ல நம்ம அம்மா சம்பளம் வாங்கி, அந்த வேலையை அவங்களுக்கு கொடுத்த தேவனை தூஷிக்கிறோம். அந்த சம்பளம் கையில வந்து கடையில போய் என்ன செஞ்சோம்? மார்க்கெட்ல போய் அந்த எலுமிச்சம்பழத்தை உருட்டி விட்டு, அதை பாத்திரத்துல உருட்டி விட்டு, அதை பிழிஞ்சு விட்டு, அதை சோறாக்கி, அதை உங்க பிளேட்ல உருட்டி விட்டு, அந்த உருண்டையை உங்க வாயில உருட்டி விட்டு, அந்த தேவனை தூஷிக்கிறீங்க. இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. சும்மா ஈஸியா முறுமுறுத்துறீங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. எதுக்கு முறுமுறுக்குறாங்க? தண்ணிக்குங்க. எங்க 3ஆம் நம்ம படிச்ச பாடம் 3ஆவது வகுப்புல என்ன படிச்சோம்? பூமி முழுவதும் 3 பக்கம் கடல்களால், 4 பக்கம் கடல்களால், 3 பக்கம் கடல்களால், 3 பக்கம் கடல்களால் ஒரு பகுதி நிலப்பரப்பால் அமைந்திருக்கிறது. படிச்சிருக்கிறோம்ல. எவ்வளவு தண்ணி கிடக்கு. இந்த ஒரு கசப்பான தண்ணிக்காக நீங்க இந்த கசக்குற இஸ்ரேல் தேசத்துல கடல் தண்ணிய குடி தண்ணியா மாத்திக்கிட்டு இருக்காங்க. நம்மளால இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் போய் குடிச்சிட்டு வந்தாரு. பார்க்கல நியூஸ்ல போகும்போது நேத்தன்யாகு இருக்காருல்ல, பெஞ்சமின் நேத்தன்யாகு. அப்ப அவர் இருந்தாரு. கூட்டு போய் பிஎம் எங்க தண்ணியை குடிச்சு பாருங்க, கடல் தண்ணிய குடி தண்ணியா. இப்பயே பண்றான்னு அப்ப என் தேவன் எவ்வளவு பெரிய வேலை பண்ணுவாரு. பூமி நிலப்பரப்ப 3 பக்கம் கடலா கொடுத்தா என்ன கஷ்டப்பா இருக்குது? நல்லாவே தேவனுக்கு விரோதமா தூஷிக்க கூடாது. சமான சில அனுபவங்கள் வரும். அது நல்லது. நான் உபத்திரவப்பட்டது நல்லது. அதனால் உமது பிரமாணங்களை நீ உபத்திரவப்பட்டு இந்த சாம்பாரை சாப்பிடு. அப்படின்னா உங்க அப்பாவுக்கு எவ்வளவு சம்பளம் உனக்கு தெரியும். நீ ஒழுங்கா படிச்சு இதோட டபுள் மடங்கு சம்பளம் வாங்கணும்னு உரைக்கும் உடம்புல. இல்லையா? கரெக்டா இல்லையா? ஃப்ரைட் ரைஸை வாங்கி அமுக்கணும்னா தெரியும்.
பேசலாம், உரைக்கணும். கசப்பான இப்ப இந்த பிரசங்கம் கூட உரைக்கும், ஆனா முடிவுல மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. மூணாவது ஒருத்தன் முறுமுறுத்தான். யோனா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. யோனா 4:7. மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளை. பூச்சியை இன்னைக்கு உங்க வீட்டுல ஏதாவது பூச்சி அனுப்புனா கூட கர்த்தர் தான் அனுப்புறாரு. இன்னைக்கு அனுப்புறாரு இல்லையா? வேலைக்காரர் வீட்டுக்காரர் நல்லா வேலை பார்த்துட்டு இருப்பாரு ஆபீஸ்ல, அப்படி கம்ப்யூட்டர்ல. திடீர்னு வீடியோ கால் வரும், என்னமா பண்ணீங்க? அதுக்கு நான் என்னமா செய்யறேன், நான் இங்க வேலை பார்த்துக்கிட்டு என்ன வந்துருச்சு, பள்ளி வந்துருச்சு. அதை வீடியோ கால் போட்டு காமிச்சு, அப்புறம் அம்மாவுக்கு போன போட்டு என்னமா கட்டி வச்சீங்க, நீ ஒரு பள்ளியை கூட அடிக்க மாட்டீங்க, உன்னை பள்ளி அடிக்கிறத கட்டி வச்சாங்க. நீ பயோடேட்டால கேட்க வேண்டியிருக்கு, நீ ரட்சிக்கப்பட்டவரா, நீ இது ஞானஸ்தானம் பெற்றவரா, கீழே நீ பள்ளிக்கு பயப்படுவியா, சுடுதண்ணி வைக்க தெரியுமா, காப்பி தண்ணி வைக்க தெரியுமா? ஏன்னா அது இன்னுமே தெரியாம அந்த ஆண்கள் படுற கஷ்டம் நமக்கு ஊழியத்துல பயங்கர வேதனையா, நம்மளோட புலம்பி அழுகிறாங்களா, ஃபர்ஸ்ட் கறி சாப்பிட்டு 1 வருஷம் ஆச்சு, என்ன கொடுமை. அதனால பூச்சியை கூட கர்த்தர் என்ன செய்யறாரு, ஏன்னா இந்த யோனாவுக்கு ஒரு பாடம் புகட்டணும். எதற்காக இந்த யோனா புலம்பிக்கிட்டு இருக்கிறான்? 1,20,000 பேர் ரட்சிக்கப்படாம இருக்காங்க, அதை குறித்து கவலை இல்ல அவங்களை கர்த்தர் ரட்சிக்கிறாரு, அதை குறித்து சந்தோஷமும் இல்லை. நான் செஞ்ச பிரசங்கத்துல 1,20,000 பேர் ரட்சிக்கப்பட்டுட்டான் இல்ல. என்ன சொல்றாரு வாசிங்க. ஆண்டவர் ஒரு அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது, அதனால் அது பூச்சியை கர்த்தர் அனுப்பி செடியை காலி பண்ண உடனே பயங்கர கோபம், கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா ஒரு ஆமணக்கு செடிக்காக இவ்வளவு பரிதவிக்கிறிய, இந்த நினிவேயின் 1,20,000 ஜனங்களுக்காக நான் பரிதவிக்க மாட்டேனா? என்னப்பா நீ தேவையில்லாததுக்கெல்லாம் முறுமுறுக்கிற. இன்னைக்கு அப்படிதாங்க நமக்கு தேச மழை பெய்ச்சுட்டா உடனே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஏதோ மழை நேரம் ஆச்சோ வெயில் அடிக்கிறதே நினைக்கலாம், ஆனா சபிச்சுக்கிட்டே போகக்கூடாது. ஏன்னா அந்த வெயில அனுப்புன கர்த்தரை சபிக்கணும். முறுமுறுக்க வேண்டாம், தூஷிக்கல, அதுதான் ரொம்ப முக்கியம். தூஷணம் கர்த்தருக்கு என்ன ஆண்டவர் செஞ்சுட்டாரு, என்ன எனக்கு கொடுத்தார், எல்லாத்தையும் ஒரே நாள்ல எடுத்து விட்டாரு என்று யோபு சொல்ல துணியலங்க. இன்னைக்கு பார்க்கணும், ஒரு செடிக்காக முறுமுறுக்கலாம். சில ஜனங்கள் ஒரு தண்ணி ஒரு இடத்துலதான் அது கசப்பா இருந்துச்சு, அடுத்த அதையும் கர்த்தர் மதுரமாய் மாற்றினார். அல்லேலூயா. என்ன நடந்தது? ஒரு கொப்புங்க, அந்த கொப்பை வெட்டி தண்ணியில போட்டா அது எதற்கு அடையாளங்க? அந்த மரம் இயேசுவின் சிலுவைக்கு அடையாளம். அல்லேலூயா. உங்க கசப்பான அனுபவத்தை அவரிடத்துல கொண்டு போனீங்கன்னா அதை மதுரமாய் மாற்றுவா. அதற்காக நம்ம கர்த்தரை தூஷிக்கவே கூடாது. உறுதியான தீர்மானம் எடுத்தான். சாத்தான ஆண்டவர்கிட்ட சொன்னா, நீ தூஷிக்கிறானா இல்லையான்னு பாருங்க. நான் நினைக்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே வெட்கப்பட்டு சாத்தான் ஓடிவிட்டான். ஏனென்றால் யோபு கர்த்தரை தூஷிக்கவில்லை. எத்தனை உறுதியான ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க? அல்லேலூயா. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நன்மையோ தீமையோ, துன்பமோ வறுமையோ, நீரே எல்லாம் இயேசுவே. நன்மையோ தீமையோ, நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம் இயேசுவே. அல்லேலூயா. அடுத்து இரண்டாவது ஒரு காரியம், யோபுவை ஏன் கர்த்தர் இந்த உபத்திரவத்தில் ஆசீர்வதித்தார் என்றால், யோபு 1:21 கடைசி வாக்கியம் சொல்லுது, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தூஷிக்கல பாஸ்டர், ஆனா துதிக்கல. தூஷிக்கல, ஆனா என்னால துதிக்க முடியல. எங்க அவ்வளவு காரியத்தையும் இழந்து நிற்கிற யோபின் வாயில
ஸ்தோத்திரம் வந்துச்சுலங்க, என் தேவன் துள்ளி குதித்திருப்பார். இவ்வளவு இழப்பையும் பார்த்துட்டு கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுகிற ஒரு பக்குவம் வந்துருச்சு வைங்களேன், உங்க உபத்திரவம் ஆசீர்வாதமாய் மாறிவிடும். அல்லேலூயா. என்ன ஒரு what a marvelous maturity of லைஃப்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். துக்கப்படலன்னு நான் சொல்லல. 20ஆம் வசனத்தை படிங்களேன். 1:20. யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து, அவன் போட்டிருக்கிற விலையுயர்ந்த வஸ்திரத்தின் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து துக்கம் படலாம். ஆனா பவுல் என்ன சொல்றாரு? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல, நீங்க அஞ்ஞானிகளை போல துக்கித்து அழாதீங்க. மறந்த வீட்டுல அழுவாங்கல்ல, அழுவாங்க, அழணும், அது வெளிப்படுத்துறது. ஆனா நீங்க யாரு மாதிரி அழாதீங்க, சத்தியத்தை அறியாம அவ்வளவுதான் போயிட்டான்னு நினைச்சு அழாதீங்க. அக்கறையிலே நான் இவரை சந்திப்பேன். ஹல்லேலூயா. நாள் வரும், கர்த்தர் ஆரவாரத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வருவா. அன்றைக்கு மத்திய ஆகாயத்துல அவரை நாங்கள் சந்திப்போம். அப்பொழுது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்கிற நம்பிக்கையோட அழுங்கிறாரு. யோபு துக்கப்பட்டாரு. அவன் 2 kinds of tears இருக்கு. ஹோப்லெஸ் tear அல்ல, துக்கமா இருக்கு ஆண்டவரே, ஆனாலும் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எடுத்தார்னு சொல்றாரு. ஆனா யார் எடுத்தது? சாத்தான் எடுத்தார். கர்த்தர் திரும்ப கொடுத்தார், டபுள் மடங்கா கொடுத்தார். அல்லேலூயா. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சாத்தான் எடுத்துக்கிட்டே போவோம் அவங்க வாழ்க்கையில. அவன் திருடன் என்று பைபிள் சொல்லுதுங்க. யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும். நீங்க யாரையும் திருடன் வையாதீங்க, சாத்தான் திருடன். யாரையும் பொய்யன் வையாதீங்க, 1ஆம் நம்பர் பொய்காரே சாத்தான். திருட பார்க்கிறான், கர்த்தர் அவனுக்கு ரெட்டிப்பாய் திரும்ப தந்தார். இங்க யோபு சொல்றாரு, அல்லேலூயா, எந்த சூழ்நிலை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அடுத்து என்ன ஒரு யோபுடத்துல இருந்து இந்த 2வது காரியத்துல தேவன் செய்த நன்மையை மறக்கல. 2:10 சொல்றாரு, அதற்கு அவன் மனைவிய ஒரு கான்ஃபரன்டேஷன் பண்றார், ஒரு கடிந்து கொள்ளுகிறார். மனைவியை பார்த்து, ஆமே நீ பைத்தியக்காரி. இத வசனமா எடுத்துக்கிட்டு நிறைய பேர் மனைவியை திட்டக்கூடாது. கேட்டா பைபிள்ல இருக்கு. இல்ல கான்டெக்ஸ்ட் முக்கியம். மீனிங் கம்ஸ் ஃப்ரம் த கான்டெக்ஸ்ட். எவ்ரி டெக்ஸ்ட் ஹேஸ் a கான்டெக்ஸ்ட், இன்டர்பிரேஷன் ரூல். அதை படிக்கணும். அது என்ன சூழ்நிலையில சொல்லப்பட்டது? ஒருத்தி விசுவாசத்தை விட்டு இவரை கிளிப்ல இருந்து தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப சொல்றாரு, உள்ள திடீர்னு ஏதாவது தப்பு பண்ணாரு, இப்படி செய்யற அது மாதிரி திட்டுறாரு. என்னமா நீ, நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டேன். அவர் என்ன சொல்றாரு? தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற புளுரல்ல சொல்றாரு. நீ நான் மட்டும் சாப்பிடா, என் கூட சேர்ந்து நீயும் அந்த நன்மையை அனுபவிச்ச. நன்மையை பெறும்போது கர்த்தர் நல்லவர்ன்ட்டு இன்னைக்கு தீமையை சாத்தான் கொண்டு வந்த உடனே நீ கர்த்தரை தூஷிக்கிற, சாத்தானை தூஷி. ஆமென் சொல்லுங்க. அவனை விட்டுருவோம் தெரியுமா? நிறைய பேர் வீட்டுல சாத்தான் சோப்பால ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான், கால் மேல கால் போட்டு. ஏன்னா ஒரே மரியாதை மகிமை தான் ஆகும். நீங்க நல்லா இருங்க, நான் ஆண்டவர் மேல சண்டை போட்டுக்கிறேன். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. என்னீங்களா? எதிர்த்து நிற்கிறீங்களா? யோபு தன் விசுவாசத்துல உத்தமமா இருந்து சாத்தானுக்கு எதிர்த்து நின்றாங்க. என்னை கவுக்க பாக்குறியா? என்னை தூஷிக்க வைக்கலாம் நினைக்கிறியா? இல்ல என்ன இந்த விசுவாச போராட்டத்துல நான் பின்வாங்கிடுவேன் நினைக்கிறியா? அவன் தேவன் செய்த நன்மையை அறிந்திருந்தான். கர்த்தர் செய்த நன்மையை ஒரு 5 காரியத்தை பக்கத்துல உள்ளவங்க சொல்லுங்க, அமைதியா ஏமா சொல்லுங்க. என்னை எதிர்பார்க்குறீங்களே சப்பா, உங்க பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க. சில பக்கம் பாருங்க, காப்பரிச்சு நல்லா இருந்தேன் சொல்லுங்க. ஒரு 5 காரியங்கள் சொல்லுங்க. ஆனா இதை விட்டுட்டு வேற டாபிக் கொடுத்தா இன்னைக்கு லேடிஸ் நல்லா பேசும். வாட் இஸ் லெஹங்கா, நல்லா பேசுங்க. ஆனா கர்த்தர் செய்த 5 நன்மை என்ன செஞ்சாரு? யோகம் அனைவரும் யோசிக்க கூடாது. நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய கிருபை. அல்லேலூயா. இத்தனை நன்மைகள் எனக்கு செய்தாரு. ஒரு சில பொழுதுல யோபின் ஒய்ஃப் நம்மளை திட்டக்கூடாது. நம்ம தான் அது பைபிள் நம்மள இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களா எழுதப்பட்டிருக்கிறது, இவைகளெல்லாம் எச்சரிப்பா எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மளை சொல்றாரு, நீ எத்தனை தடவை தூஷிட்டு இருக்கிற? என்ன ஆண்டவரே நடக்கல, என்ன ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை எழுச்சி குளிச்சு கிளம்புவோன்னு போய் பைப்பை ஆன் பண்ணா தண்ணி வரல.
இல்லாட்டி ஹீட்டர் ஆன் பண்ணா ஒர்க் ஆகல, தண்ணி கொடுக்கணும்னு இருக்கு. சரி நீ சர்ச்சைக்கு போக வேண்டாம், எதுக்கு தண்ணி சுத்தா வரல. செய்த நன்மைகளை குறைகள் வருதோ அதை ரீப்ளேஸ் பண்ணி கட்ட செய்த நன்மையை யோக மாதிரி நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன், அவர் நினைச்சு பார்த்தேன், ஆண்டவரே 10 பிள்ளைகளும் மறிச்சிட்டாங்க, ஆனா அந்த 10 பிள்ளைகள் இவ்வளவு நாள் என் கூட இருந்தாங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இத்தனை மாடுகள், ஆடுகள், ஒட்டகங்கள், இவ்வளவு என் பேரை பயங்கரமா பிரபலியப்படுத்திட்டீங்க. கிழக்கத்தி புத்திரர்களே நான் தான் பணக்காரன் பேர் போயிடுச்சு, இப்ப எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு, 0 பேலன்ஸ். ஆனாலும் கவலை இல்லை ஆண்டவரே, நீர் என்னை நேசிக்கிற தேவன். யோபு கர்த்தர் தனக்கு செய்த நன்மையை மறக்கவில்லை. ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவோ மெட்டீரியல் பிளெஸிங்ஸை கொடுத்துருப்பாரு, ஆனா ஒரே ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்க நான் சொல்றேன் பாருங்களேன். மீகா 7:19, அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில். உங்க பாவத்தை, நம்ம ரட்சிக்கப்பட்ட கூட்டம் நீங்களும் நான் யாரு? Who is a church? What is a church? எக்லீசியா என்னது? called out, வெளியே அழைக்கப்பட்டவங்க, பாவத்திலிருந்து வெளியே விடுதலை ஆக்கப்பட்ட கூட்டம். நம்மளை பத்தி போட்டிருக்குங்க, உங்களுடைய பாவங்களை கடலின் ஆழத்துல. இந்த டைட்டானிக் மூழ்கிச்சுல, அதை பார்க்கறதுக்கு போனாங்க தெரியுமா 5 பேர். ஒரு பெரிய ரிச் மேன், அவர் மகன், ஒரு 5 பேர் போனாங்க. அந்த கம்பெனி என்ன கூட்டிட்டு போற அந்த சப்மரைன் கம்பெனி நடத்துறவரு, அது வெடிச்சு அவங்க மறித்து போனார்கள். போன வாரம் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படி இதாச்சுன்னு சொல்லி என்ன நடந்தா கண்டுபிடிப்பான், ஆனா நடக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கும் ஆமா அதுதான் நம்ம மூளை. கர்த்தருக்கு தான் தெரியும் எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு. அது ஆழத்துக்கே போக முடியல, எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் உள்ள கருவிகள் அனுப்புறான், மனுஷன் கூட போக முடியல. ஆண்டவர் கடலின் ஆழம் எவ்வளவோ அதற்கும் ஆழத்துல உங்க பாவத்தை போட்டுட்டாரா, நீங்க நீதிமா தோத்திரம் வரமாட்டேங்குது. உங்களை நல்லவேன்னு சொல்றாரு இந்த பைபிள்ல, கெட்டவன்னு ஆமா பாஸ்டர் நான் பெரிய பாவி அப்படின்னு நம்ம சொல்லிப்போம். ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவத்தை கடலின் ஆழத்துல. மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, போட்டுட்டு அதனால ஒரு போர்டு வச்சிருக்காரா, தயவு செய்து நீங்க மீன் பிடிக்காது அப்படின்னு. எங்க நம்ம போய் மீன் பிடிப்போம்? நான் எவ்வளவு பெரிய துரோகி தெரியுமா, எவ்வளவு பெரிய பாவி தெரியுமா, எவ்வளவு பெரிய அசுத்தவான் தெரியுமா, எவ்வளவு பெரிய போதை வஸ்து. கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ இரத்தத்தினால கழுவப்பட்டவன். இரண்டாவது ஏசாயா 44:22, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும், உன் மீறுதலை மேகத்தை போலவும், உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும். மேகம் எங்க இருக்கும்? இட்லி அதிகமாக வருமே அதுவா? இல்லைங்க, அது இட்லி செட்ல இருந்து வர ஆவி. மேகம் அங்க இருக்குங்க. நாங்க அப்படியே ஃபிளைட்ல போகும்போது அதுக்குள்ள போயிடுவோம் நினைச்சுட்டே பார்த்துட்டே போவோம். சில மேகத்துக்குள்ளெல்லாம் போகும், இருக்கும் பயங்கர உயரம். யாராவது எட்டி பிடிக்க முடியுமா? 2 மாடி உயரத்துல இருந்தா முடிக்க படிக்கிற மாதிரி நீங்க துரட்டையை போட்டு பறிச்சிருவீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். முருங்கைக்காய் படிப்போம்ல அது மாதிரி. அதனாலதான் கர்த்தர் கார்மேகத்தை போல மேல அனுப்பிட்டாரு. இனி அதை தேடாதீங்க. மூன்றாவது ஏசாயா 38:17, இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எறிந்தீர். முதுகுக்கு பின்னால். இப்ப கடைக்கு போனா 10 ரூபா பொருள் என்ன முதல் வச்சிருக்கான்? இந்த முதுகு சொறிகள் வச்சிருப்பான். அது டூயல் பர்பஸ். பெற்றோர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறது, ஒண்ணு பிள்ளைய அடிக்க, ஒண்ணு நம்ம முதுகு சொரிக்க. ஆமா, ஏன் என்ன இருக்குன்னு பார்க்க முடியுமா? ஏதாவது சொல்லுவாங்க, ஏமாத்திட்டா முதுகுல எழுதிட்டு போயிட்டான் அப்படிம்பாங்க. என்ன இருக்குன்னு பார்க்க முடியுமா? அதனால நம்ம ஆண்டவர் முதுகுக்கு பின்னாடி போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம், என்ன இருக்கு. என் பாவத்தை முதுகுக்கு பின்னாடி எரிஞ்சிருக்கிறாரு, ரீச் பண்ணவே முடியாது. எதற்காக அந்த எக்ஸ்பிரஷன் ஆண்டவர் போட்டிருக்கிறாருன்னா, அது பின்னானது. அதை நான் பின்னாக்கிட்டேன். உன் பழைய வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை, அதை திரும்ப நீ பார்க்கணும்னு நினைக்காத, எட்டி தொடணும்னு நினைக்காத. அல்லேலூயா. கடைசியா ஒரு அந்த 4வது ஹைட்டை சொன்னேன். டெப்த் ஆஃப் த ஃபர்கிவ்னஸ் என்ன? ஆழம். கடலின் ஆழத்துல போட்டுட்டாரு, உயரத்துக்கு கொண்டு போயிட்டாரு, முதுகுக்கு பின்னால் போட்டாரு. சங்கீதம் 103:12 சொல்லுது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ. அல்லேலூயா. அதாவது அளக்க போறீங்களா? டேப் இருக்கா? இந்த ஷீட் போட வேண்டியிருக்கு, அதை அறிவிப்புல சொல்ல வர்றது. இந்த ஷீட் ஃப்ரண்ட்ல கிராஸ் பிளான்ட் இருக்கிறதுனால மரம் விழுந்துருச்சுல, நம்ம ஷீட் போடணும். அதுக்கு கிட்டத்தட்ட 600 ஸ்கொயர் ஃபீட் வருது. கூலிங் ஷீட் போட்டாலே 80,000 ரூபா ஆகுங்கிறாங்க. இன்னொரு நல்ல ஷீட் இருக்கு, அதை நான் விசாரிச்சேன். அதனால கொஞ்சம் வெளிச்சமாகவும் இருக்கும். கூலிங் ஷீட் ரொம்ப இருட்டா இருக்கும் அந்த இடம். அதுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சொல்றாங்க.
ஆமா, அதனால ஜெபிப்போம். ஒரு 2 மாதத்துக்குள்ள நம்ம போடணும். ஜெபிங்க, உற்சாகமா இருக்கு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எதுக்கு சொல்ல வரேன்னா, நாங்க பார்க்கும்போது மெஷர்மெண்ட் எடுப்பாங்கல்ல, ஒரு மிஷின் கொண்டு வந்தார் இன்ஜினியர். அதை வச்சு அடிச்சா அந்த லேசர் லைட் எங்க அடிக்குதோ எவ்வளவு அடின்னு அதில் காமிச்சிருது. அப்ப நான் கேட்டேன், எவ்வளவு தூரம் பார்க்க முடியுங்க? ஒரு 200 அடி பார்க்கலாம். அவ்வளவு பெரிய பில்டிங் என்ன செய்யலாம்? பெயிண்ட் அடிக்கிறதுக்கெல்லாம் அந்த வால் ஹைட் பண்ண ஆரம்பிச்சு பார்த்தா அந்த ஹைட் என்ன செஞ்சு காமிச்சு, இந்த லேசர் லைட் போய் எங்க முட்டுதோ இங்கிருந்து எவ்வளவு ஹைட்டு, எவ்வளவு. ஆனா மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமா கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு தூரமா உங்க பாவங்களை, என் பாவத்தை கர்த்தர் அகற்றிவிட்டார். அல்லேலூயா. இதை நான் நினைக்கலாம்ல, நிறைய அது கிடைக்கல பாஸ்டர், இது கிடைக்கல, சில பிரச்சனைகள் இருக்கு, தேவைகள் இருக்கு நினைக்கிறோம். தேவன் தந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை தினமும் நினைத்து, அல்லேலூயா, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினார், அத்தனை தூரம் என். தெரியுமா அந்த பாடலாம்? நம்ம கர்த்தர் நல்லவர். நம்ம பார்க்கிறோம், ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க யோபும் ஒய்ஃபும். யோபின் மனைவி ஒரு நிமிஷத்துல கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து விட்டால் யோபு மறக்கவில்லை. யோபு அதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறான். அல்லேலூயா. கர்த்தரை அப்படி மகிமைப்படுத்த போறீங்க. ஆமே. 3வது ஒரு காரியம் என்ன தெரியுமா? யோபுவை கர்த்தர் ஏன் திரும்ப அவன் குடும்பத்தை மீட்டு கொடுத்தார், ஏன் திரும்ப முன்னிலைமையை ஆசீர்வதித்தார்னா, யோபு தினமும் தன் பிள்ளைகளுக்காக பலி செலுத்துகிறவனா இருக்கிறான். என்ன பாயிண்ட்ஸ்னா, தன் குடும்பத்தின் மீது அக்கறை உள்ள ஒரு தகப்பனா இருக்கிறான். எத்தனை பேர் பிள்ளைகளின் படிப்புல அக்கறையா இருக்கிறோம்? பிள்ளைகளின் எதிர்காலத்தில் அக்கறையா இருக்கிறோம்? உங்க பிள்ளைகளின் ஆத்துமாவை குறித்து எத்தனை பேர் அக்கறையா இருக்கீங்க? அல்லேலூயா. யோபு ஏன் பலி செலுத்தினாங்க? யோபு இன்னும் 4 கார் வாங்கி கொடுத்தான்னு சொல்லலாமே. ஏன்னா யோபு பெரிய செல்வந்தன். நேற்று கூட அம்பானி ஒரு ஃபிளைட் வாங்கினாரா, நியூஸ்ல வந்துச்சு. தன் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு துபாயில வீடு. இதெல்லாம் யோபு வாங்கி கொடுக்காம ஏன் இதை வாங்கி கொடுத்தாரு தெரியுமா? ஏன் பலி செலுத்தினார்னா, இதெல்லாம் இருந்தோம் என் பிள்ளைகளுடைய ஆத்துமா நரகத்துக்கு போயிடக்கூடாது. குடும்பத்தை குறித்து அக்கறையா இருந்தோம்னா நம்ம குடும்பத்தின் முன்னிலைமையை பார்க்கணும், பெண்ணிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் குடும்பத்தை குறித்து அக்கறை உள்ள பெற்றோர்கள் இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. நீங்க என்ன பிள்ளைய படிக்கிறதுக்கு நல்ல பள்ளிக்கூடத்தில் அனுப்பலாம், ஃபீஸ் கட்டலாம். கொஞ்சம் படிக்கிற கஷ்டப்பட நம்ம டியூஷன் படிக்க வைக்கலாம், ட்ரைனிங் கொடுக்கலாம், புக்ஸ் வாங்கி கொடுக்கலாம். ரட்சிப்புக்காக நீங்களும் நானும் முழங்கால் படிக்கிட்டா கர்த்தர் அவர்களை ரட்சிப்பார். நம்ம பிள்ளை ஒரு நாள் உணரணும், இயேசுதான் ரட்சகர், அவர்தான் தெய்வம் என்று. அல்லேலூயா. பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் பாராட்டினார். அதனால கர்த்தர் திரும்ப அவன் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார். ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்காக அவன் ஒவ்வொரு பிள்ளைக்கும் பலி செலுத்தினான். அதனால உங்களுக்கு ஒரு பிள்ளை வச்சிருக்கிறவங்க பிள்ளைங்க வச்சோ கைதி காமிங்க. எனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது, 2 பிள்ளைகள், 3, 4, நிறைய பேர் 2. என்ன அப்ப நான் மனம் திரும்பணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 4, 5 எத்தனை பிள்ளைகள் இருக்கிறோம்? ஒரு பிள்ளைக்கு 100 ஸ்தோத்திர பலிகளை போடுங்க. அல்லேலூயா. ஆமே. போடுவீங்களா? ஆமா. இல்ல பாஸ்டர், பிள்ளையை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை பிள்ளை பிறக்க போதோ அத்தனை ஸ்தோத்திர பலிகள் போட போறீங்க. இது ஆண்டவரே கொடுக்குற வெளிப்பாடு. 5 பிள்ளை வேண்டாம், டெய்லி 500 ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளைக்கு 100 ஸ்தோத்திரம். என்ன? அல்லேலூயா. போடுவீங்களா? பெற்றோர்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கேன், ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் 100 ஸ்தோத்திர பலிகள். எங்க நாங்கெல்லாம் ஊழியத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க, இப்படி ஒன்றும் பெரிய பாவம் செய்யல. ஆனாலும் ஊழியம்னா விருப்பம் கிடையாது. அப்பா அம்மா படுகிற எப்ப போவாங்க? சாயங்காலம் டியூஷன் முடிஞ்சு ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்தா அப்பா இருக்க மாட்டாங்க. எங்க போயிடுவாங்க? எங்கேயாவது ஊழியம். பிறகு 6:30 வந்து அம்மாவையும் கூட்டிட்டு வீடு விசிட்டிங் போயிடுவாங்க. எங்க பாட்டியம்மா மட்டும்தான் இருப்பாங்க, அப்போ உயிரோட இருந்தாங்க. எங்க அண்ணன் அக்கா 9 மணிக்கு பிளாட். இது என்ன 45 டிகிரி, அது என்ன டிகிரி? இது 180 டிகிரியா? படுத்து தூங்கிடுவாங்க. நான் ஒரு ஆள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? தூங்கிக்கிட்டு ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கேன். அது அப்படியே யூப்ரட்டிஸ் நைக்ரிஸ் நதிகள் மாதிரி ஓடுமா. எங்க பாட்டியம்மா போய் படுடா, ஏன்டா தூங்கிக்கிறீங்களா? அம்மா அப்பா வரட்டும். ஏன்னா அவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த முகங்களை தரிசித்து விட்டு அவர்கள் பசியா இருந்தால் தோசை ஊற்றி கொடுத்து, என்னைய பற்றி தான் பேசுறேன். நீங்க என்னை சாப்பிடுவேன்னு நினைக்கிறாங்க. நம்ம செஞ்ச தியாகங்கள்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. சாப்பிடவும் செய்வோம், தோசையும் ஊற்றி கொடுத்தோம். கேட்டு பாருங்க. தூள் போட்டு எங்க அம்மா பாத்திரம் வேலைக்கு கொடுப்பேன். இல்லையா கேட்டா பொம்பளை பிள்ளை தான் வளர்க்கணும். இல்லையா? ஆமா. இதை பார்த்துட்டு ஊழியத்துக்கு வர என்னடா இது
போயிருந்தாங்க 11 மணிக்கு 12 மணிக்கு வர்றாங்க. வேற எதுவும் பண்ண முடியல, ஃப்ரீடமா என்ன தச்சில் சிரிக்க முடியாது, ஏன்னா பாஸ்டர் பேண்ட் சொல்லி அடிப்பாங்க. பிறகு எதுவுமே ஃப்ரீடமா இருப்பாங்க. அதனால என்ன செஞ்சுருவோம், கிறிஸ்டியன் காலேஜில் படிச்சு அப்படியே எம்ஏ படிச்சு பிறகு ஏதாவது உலக பிரகாரமான பல ட்ரீம்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் சொல்லக்கூடாது பப்ளிக்ல. அந்த மியூசிஷியன் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால அந்த டபுள் பேஸ் ட்ரம்ஸ் கற்றுக்கிறதா போய் பயங்கரமா செலவு பண்ணி படிச்சு, ஏன்னா ஒரு ஷோ ஒரு நைட் வாசித்தா 30,000 ரூபா. இல்லையா? ஆமா. அதனால பல அஜெண்டா இருந்துச்சு. அதில் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கூடாது, ஊழியத்துக்கு வரக்கூடாது, சிங்கிளா அண்ணா நகர்ல வீடு எடுத்து ஒரு கார் வாங்கி நல்ல ஒரு இந்தியா லெவலில் பெரிய ட்ரம்மரா என்ன செய்யணும், எல்லாத்தையும் உடைச்சேன். உங்களை பத்தியும் சொல்லி உன் ட்ரீம் எல்லாம் தூக்கி குப்பையில போட்டு கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறா. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்ன செஞ்சாரு, எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆமா எங்க அம்மா ஸ்தோத்திர பலிகளை டெய்லி போடுவாங்க. சொல்லிட்டே போடுவேன், இன்னும் 500 போடுங்க, நானும் ஒளிக்கு வர மாட்டேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, பாப்போம் என் ஸ்தோத்திர பலி ஜெயிக்கிறா, உன் வைராக்கியம் ஜெயிக்கிறான்னு. ஸ்தோத்திர பலி ஜெயிச்சிருச்சு. கர்த்தர் நல்ல பிள்ளைகளுக்காக 100 ஸ்தோத்திர பலிகளை டெய்லி இப்போ சேட்டம் படிக்கணும், சாப்பிட படிக்கணும், எதா இருந்தாலும் பரவாயில்ல. 100 பிரைசஸ் யோகுவை போல பிள்ளைகளுக்காக பலி செலுத்தி அக்கறை உள்ள பெற்றோராக இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்தின் முன்னிலைமையை பார்க்கணும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை தியானிப்போம். யோபு, அவன் வாயிலிருந்து வெளிப்பட்டது என்ன தெரியுமா? ஒன்லி விசுவாசம் தான். 5 வசனங்களை நம்ம பார்க்க முடியும். யோபின் விசுவாச அறிக்கை யோபு 9:10 சொல்றாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத, அல்லேலூயா, ஆராய்ந்து முடியாத செய்வாரா? சொல்லுங்க, நீங்க என் கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? என் வாழ்க்கையில தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். உங்களால கவுண்ட் பண்ண கூட முடியாது, அவ்வளவுதான் எண்ணி முடியாத அதிசயம். எப்படிங்க யோபு வாழ்க்கையில வந்துச்சு இந்த வார்த்தை? எப்படி வரும்? அவன் இருதயம் விசுவாசத்தினால் நிறைந்திருந்தது. அவன் இருதயம் விசுவாசத்தில் நிறைந்ததுனால வாயை திறந்து சொன்னான். 2வது யோபு 13:15 சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா. என் நம்பிக்கையை மட்டும் எடுக்கலாம் நினைச்சுடாதீங்க சொல்லிட்டாரு. நண்பர்கள்லாம் பயங்கரமா பேசிட்டு இருக்கிறாங்க. எலிபாஸ், பில்தாத், சோபார் 3 பேரும் சொல்லிட்டாரு, நீங்க என்ன பேசலாம் மனைவி, நீ என்ன பேசலாம், என் நம்பிக்கை கர்த்தர் மீது. 3வது 19:25 சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு சொல் மனமே. அந்த பாட்டு தெரியுமா? இருக்கையிலே என்ன குறை உண்டு அப்படின்னு டிஜே செய்ய மாதிரி என்ன செய்யணும்? ஆடம். அல்லேலூயா. வாயிடத்திலிருந்து விசுவாச வார்த்தை. எப்பா, என் சூழ்நிலை செத்து போயிடுச்சு, சாராளின் கற்பம் செத்து போச்சு, என் எதிர்காலம் செத்து போய் தான் இருக்குது, ஆனா மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை உயிர்ப்பிப்பார். 4வதாக சொன்னார் 23:10 யோபு, நான் போகும் வழியை அவர் அறிவார். யாராவது உங்களை சொல்லுவாங்க, என்ன கர்த்தர்கிட்ட போனனால, இந்த சர்ச்சுக்கு போனனால, இந்த பெந்தேகோஸ்தே சபைக்கு போனனால உன் வாழ்க்கை கடினமா இருக்கா? எப்பா, நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் என் வழியை அறிவார். அவர் நல்ல வழியை என்னை கூட்டிட்டு போறவராச்சே. 5வதாக சொன்னார், எல்லாருக்கும் தெரிந்த வசனம் யோபு 42:2, தேவனே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது. இந்த அறிக்கையை கேட்டதுக்கு அப்புறம் தான் 2வது வசனத்துல சொல்றாரு. 12வது வசனத்துல வாசிக்கிறோம், யோபின் முன்னிலைமையை பார்க்கிறோம், பின்னிலைமை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் உங்க உபத்திரவம் ஆசீர்வாதமா மாறும்னு நம்புறீங்க? நான் உபத்திரவப்பட்டது நல்லது. என் 7வது வகுப்பு வாத்தியார் சொல்வார், என்னடா நீங்க ஒரு அடி வாங்குறதுக்குள்ள அழுகுறீங்க? 2 படிச்சா போன வருஷம், நல்லா அடிங்க சார், நல்லா படிக்கணும்னு தானே அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவான்னு. அவன் தான் அப்துல் கலாமா இருப்பாரு ஒண்ணு. அப்படிலாம் நம்ம மாறினா எவ்வளவு மாறி இருக்கும் உலகம். சரி, அப்படித்தான் சொல்லல, ஆண்டவர்டையா சொல்லுவோம், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஏனென்றால் முடிவில் என் விசுவாசம் உண்மை என்று நிரூபிக்கப்படும்.